என்னப்படித்தான் வாழ்வு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஒரு எல்லையில் இருந்து காட்டுக்கு சென்ற விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று செல்லென்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இது மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சமத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் ஒரு பஞ்சமத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நான் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. அந்த சமயத்தில் முதுகு கைகால் பிடித்துவிட ஒரு இளம்பெண் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கைகால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கிறதே! இவ்வளவு சுகமாக இருந்தும் வயிற்றுக்குள் உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே! இப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்தது. பல வகை உணவுகள் வந்தன. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டவனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறகம் வந்தது. படுத்தான். அவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நம் காட்டில் தனியாக அல்லவா இருக்கிறோம்? இப்பொழுது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்ன ஆகும் என்று நினைத்தான். மறுகணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்று விட்டது.